Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸ் கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் லெசனில் எத்தனால் எத்தனோயிக் ஆசிட் இதனோட மேனுஃபேக்சர் ப்ராப்பர்ட்டிஸ் யூசஸ் பற்றி பார்த்தோம். இப்போ கிளாஸில் சம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட யூசஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இன் டெய்லி லைஃப், அன்றாட வாழ்வில் கரிமச் சேர்மங்களின் பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எவ்ரிடே லைஃப்பில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம லீவ் பண்ணவே முடியாதுங்கிற அளவுக்கு ஸோ நம்ம ஹியூமன் பீயிங்கோட லைஃப்பில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன்னாக இருக்குது. ஸோ அதில் சம் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட யூசஸ் என்னென்ன அப்படிங்கிறத இங்கே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் ஹைட்ரோ கார்பன்ஸ். ஸோ ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னாவே அதில் எது ரெண்டு ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஹைட்ரஜன் கார்பன். ஸோ அப்போ அந்த ஹைட்ரஜன் கார்பன் சேர்ந்து இருக்கிறத தான் ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூயல்ஸாக யூஸ் பண்ணலாம். ஃபியூயல்ஸ்னு சொல்லும்போது எல்பிஜி, பெட்ரோல், கெரோசின், ஸோ இந்த மாதிரியான ஃபியூயல்ஸாக நம்ம இந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். சிந்தட்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது. ஸோ மோஸ்ட்லி நமக்கு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நேச்சுரலாக கிடைக்குது. பட் நம்ம ஹியூமன் பீயிங்கோட யூசேஜ் அதிகமாக இருக்கிறதுனால நேச்சராக கிடைக்கக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை விட அதிகமான ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை நம்ம ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை தான் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னா மூலப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரா மெட்டீரியல்ஸாக எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பாலிமெரிக் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பாலிமரைசேஷன் ரியாக்ஷனால் ஃபார்ம் ஆகக்கூடிய மெட்டீரியல்ஸை பாலிமெரிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பாலிமரைசேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாங் ஃபார்ம் ஆஃப் த கார்பன் செயின் கனெக்ட் ஆகி ஃபார்ம் ஆகக்கூடிய ரியாக்ஷனை பாலிமரைசேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த பாலிமரைசேஷன் ரியாக்ஷனால் கிடைக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை பாலிமெரிக் மெட்டீரியல்ஸ், பலபடியாக்கல் பொருட்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி டயர், பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் இதை தான் நம்ம பாலிமெரிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பாலிமெரிக் மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹைட்ரோ கார்பன்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அனதர் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா ஆல்கஹால் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் ஏ சால்வெண்ட் அப்படின்னா கரைப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டைஸ், பெயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா செமி சாலிட் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதை டிசால்வ் பண்ணுறதுக்கு சால்வெண்ட்டாக நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்கஹால்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டிசெப்டிக் ஏஜெண்ட்டாகவும் ஆல்கஹால்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹைட்ரோ கார்பன்ஸ்க்கு சொன்ன மாதிரியே ஆல்கஹால்ஸும் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆல்கஹாலையும் நம்ம ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆல்டிஹைட் அப்படிங்கிறது எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார்மால்டிஹைட். ஸோ ஃபார்மால்டிஹைட் அப்படிங்கிற அந்த சப்ஸ்டன்ஸை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆல்டிஹைடை யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார்மால்டிஹைட் அப்படிங்கிறது ஃபார்மலின் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் யூஸ்ட் ஆஸ் ஏ டிஸ்இன்ஃபெக்டண்ட்டாக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒன் ஆஃப் த ரா மெட்டீரியல் ஃபார் சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைட்ரோ கார்பன், ஆல்கஹால், ஆல்டிஹைட் இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சிந்தட்டிக் மெட்டீரியல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஒரு ரா மெட்டீரியலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீட்டோன்கள் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் ஏ சால்வெண்ட் கரைப்பானாக பயன்படுத்திக்கலாம். ஸ்டெயின் ரிமூவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரைகள், ஸோ எண்ணெய் பிசுக்கு அந்த மாதிரி ஸ்டெயின் இருக்குது அப்படின்னா அதை ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுக்கு ரிமூவராக கீட்டோனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெயில் பாலிஷ் ரிமூவர் நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா இந்த கீட்டோனை யூஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியது தான். ஸோ அதை நம்ம அந்த நெயில் பாலிஷில் வச்சோம் அப்படின்னா அந்த நெயில் பாலிஷ் நெயிலில் இருக்கக்கூடிய பாலிஷ் ரிமூவ் ஆகுது இல்லையா. ஸோ அப்போ அந்த நெயில் பாலிஷ் ரிமூவர் அப்படிங்கிறது கீட்டோன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் தான். ஈத்தர்கள் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அனஸ்தட்டிக் ஏஜெண்ட், மயக்க மூட்டியாக பயன்படுத்தலாம். பெயின் கில்லர்,
வலி நிவாரணியாக பயன்படுத்தலாம். இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க்ஸாக கேட்பாங்க. அனஸ்தட்டிக் விச் ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் அனஸ்தட்டிக் ஏஜென்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா ஈத்தர் அப்படின்னு எழுதணும். அதே மாதிரி பெயின் கில்லராகவும் நம்ம இந்த ஈத்தர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எஸ்டர். ஸோ எஸ்டர் அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் த குக்கிங் ஆயில்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ் கண்டைன் எஸ்டர்ஸ். நம்ம குக்கிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆயில்ஸ். ஸோ அது எந்த டைப் ஆஃப் ஆயில்ஸாக இருந்தாலும் சரி அதில் என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லிப்பிட்ஸ். ஸோ அந்த லிப்பிட்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்டர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே லைஃப்பில் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லா பயன்பாட்லேயும், அதாவது பேர்த்லேருந்து டெத் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ இப்போ இது வரைக்கும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட நேம், ஃபார்முலா, மேனுஃபேக்சர், ப்ராப்பர்ட்டிஸ், யூசஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் நான் என்ன, அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், அண்ட் தென் அதில் ப்ரெசண்ட் ஆகிருக்கக்கூடிய அந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன, அண்ட் க்ளீனிசிங் ஆக்ஷன் அண்ட் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் எப்படி ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய டர்ட்டை க்ளீன் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இப்போ சோப்ஸ் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ ஜென்ரலாக சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா டர்ட் அண்ட் ஆயிலை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் நம்ம சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் டைப் ஆஃப் டர்ட் அண்ட் ஆயில்ஸை பியூர் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்ய முடியாது அப்படின்னா க்ளீன் பண்ண முடியாது. ஸோ அப்போ ஆயில்ஸ் அண்ட் டர்ட்ஸை ஈஸியாக க்ளீன் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த சோப்ஸையோ டிட்டர்ஜென்ட்ஸையோ யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அதில் சோப் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1 or more salt of fatty acid. ஸோ ஃபேட்டி ஆசிட் கூட சால்ட்டை மிக்ஸ் பண்ணி இருக்கக்கூடியதை தான் நம்ம சோப் அப்படின்னு சொல்கிறோம். எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா க்ளீனிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டிட்டர்ஜென்ட்ஸ். ஸோ டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் அஸ் ஏ க்ளீனிசிங் ஏஜென்ட். இதுவும் க்ளீனிசிங் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த டிட்டர்ஜென்ட்ஸ் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் காம்பவுண்ட் ஃபார்மேட்லேயும் இருக்கலாம் ஆர் மிக்சர் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட். ஸோ 1 or 2 கெமிக்கல் காம்பவுண்ட் சேர்ந்தும் இருக்கலாம் தனியாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அப்போ அதில் ஃபஸ்ட்டு ஒன் சோப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ சோப் அப்படிங்கிறது நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்ரெடியே சொன்னோம் இட் இஸ் ஏ க்ளீனிங் பர்பஸ், யூஸ்ட் அஸ் ஏ க்ளீனிங் பர்பஸ். ஸோ இதை எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா soaps are sodium or potassium salt of some long chain carboxylic acid called fatty acid. நீல சங்கிலி அமைப்புடைய சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புக்களை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சோப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். நீல சங்கிலி அமைப்புடைய கொழுப்பு அமிலங்களின் சோடியம் அல்லது பொட்டாசியம் உப்புக்களை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சோப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த சோப்பு அப்படிங்கிறது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மெயினாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தோம்னா 2 ரா மெட்டீரியல்ஸ் தேவை. முக்கியமாக இருக்கக்கூடிய 2 மூலப்பொருள்கள்னு எதை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபேட், அல்கலி. ஸோ இம்பார்ட்டன்ட் ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் சோப் அப்படின்னு எதை 2 சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் இஸ் ஃபேட் அப்படின்னா கொழுப்புன்னு சொல்வோம், அல்கலி காரம். ஸோ சோப்பு தயாரிக்கணும் அப்படின்னா அதுக்கு எது 2 முக்கியமாக தேவை அப்படின்னு பார்த்தோம்னா கொழுப்பு மற்றும் காரம். இந்த 2 பொருள்களையும் சேர்த்து தான் நம்ம சோப்பு அப்படிங்கிறத தயாரிக்கிறோம். ஸோ சோப் அப்படிங்கிறத டிஃப்ரெண்ட் டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2 டைப்ஸாக கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். ஒன் இஸ் ஹாட் சோப், கடின சோப்பு. அனதர் ஒன் இஸ் சாஃப்ட் சோப், மென் சோப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் ஹாட் சோப் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி சொன்னோம் சோப்பு அப்படிங்கிறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட்டு கூட ஃபேட்டி ஆசிட்டை மிக்ஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடியதை தான் சோப் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதில் ஹாட் சோப், கடின சோப்பு அப்படிங்கிறது எப்படி தயாரிப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா
which are prepared by the saponification of oils or fats with caustic soda. caustic soda அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடை தான் caustic soda அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் ஹைட்ராக்சைடுங்கிறது கெமிக்கல் நேம், காமன் நேமில் சொல்லும் போதே காஸ்டிக் சோடா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ காஸ்டிக் சோடா அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். சோடியம் ஹைட்ராக்சைடோட காமன் நேம் தான் காஸ்டிக் சோடா. ஸோ அப்போ ஆயில் ஆர் ஃபேட்ஸ் கூட காஸ்டிக் சோடாவை ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சோப்பை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட் சோப் அப்படின்னு சொல்லுவோம். சோடியம் உப்புக்களோட கொழுப்பு அமிலங்களை சேர்த்து சோப்பாக்கல் வினை, சஃபானிஃபிகேஷன் அப்படின்னா தமிழில் சோப்பாக்குதல் வினை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அந்த சோப்பாக்கல் வினைக்கு உட்படுத்தி தயாரிக்கக்கூடிய சோப்பை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கடின சோப்பு அப்படின்னு சொல்லுவோம். எண்ணெய் அல்லது கொழுப்பு அமிலங்களுடன் சோடியம் ஹைட்ராக்சைடு உப்புக்களை சேர்த்து உருவாகக்கூடிய சோப்பை கடின சோப்பு அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வாஷிங் பர்பஸ். ஸோ ட்ரெஸ்ஸில் இருக்கக்கூடிய டர்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய சோப்பை ஹார்ட் சோப் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் டைப் சாஃப்ட் சோப், மென் சோப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுவும் சேம், ஆயில் அண்ட் ஃபேட்ஸ் கூட பொட்டாசியம் சால்ட், சோடியம் சால்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா அது ஹார்ட் சோப் அப்படின்னு சொல்லுவோம். பொட்டாசியம் சால்ட்டை ஆட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய சோப்பை சாஃப்ட் சோப், மென் சோப்புக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பாடியில் இருக்கக்கூடிய டர்ட்டை க்ளீன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய பாத்திங் சோப்பாக இந்த சாஃப்ட் சோப், மென் சோப்பு அப்படிங்கிறத பயன்படுத்தும். ஸோ சோப் அப்படிங்கிறத 2 டைப்ஸாக சொல்லலாம், ஹார்ட் சோப், சாஃப்ட் சோப். ஹார்ட் சோப் அப்படிங்கிறது ஆயில் அண்ட் ஃபேட்ஸ் கூட சோடியம் ஹைட்ராக்சைடை மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா அதை ஹார்ட் சோப் அப்படின்னு சொல்லுவோம். சாஃப்ட் சோப் அப்படிங்கிறது ஆயில் அண்ட் ஃபேட்ஸ் கூட பொட்டாசியம் சால்ட்டை ஆட் பண்ணி சஃபானிஃபிகேஷன் பண்ணோம் அப்படின்னா அதை சாஃப்ட் சோப் அப்படின்னு சொல்லுவோம். ஹார்ட் சோப் அப்படிங்கிறது வாஷிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். சாஃப்ட் சோப் அப்படிங்கிறது பாத்திங் சோப்பாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ கிளாஸில் சோப் அப்படின்னா என்ன அண்ட் சோப்போட டிஃப்ரெண்ட் டைப்ஸ், ஹாட் சோப், சாஃப்ட் சோப் அப்படின்னா என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கு கிளாஸில் சோப்போட மேனுஃபேக்சர் அண்ட் கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் பற்றி என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.